இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரேவதி யூஎஸ் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கார்த்திக்கும் ரேவதி கூட்டிகிட்டு காரில் கிளம்புறாங்க. நான் யூஎஸ் போகிறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நான் போனதுக்கப்புறம் நீ என்னை மறந்துட மாட்டேல அப்படிலாம் சொல்கிறாங்க. நீ ஆசைப்பட்டது இன்றைக்கி நடக்க போகுது, அதனால் நீ இன்றைக்கி கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிற. நீ எடுத்த முடிவில் உறுதியாக இரு, அப்போ தான் நீ குழப்பம் இல்லாமல் இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேவதியை ஞாபகார்த்தமாக கார்த்திக்கு ஒரு ரிங் வாங்கி கொடுக்குறாங்க. அதை கையிலையும் மாட்டி விடுறாங்க. இந்த ரிங் உங்களுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் போகிறாங்க. ரேவதியும் கிளம்பிடுறாங்க. பயணிகள் கிளம்புறதுக்கு டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரேவதியும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் மயில் வீட்டில் சோகமாக உட்காந்துட்ருக்காரு. அப்போது என்னாச்சுங்க, ஏன் சோகமாக இருக்கீங்க, எப்போவுமே துருன்னு இருந்துகிட்ருப்பீங்க, இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம மயில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை ஏதோ இருக்குது சொல்லுங்கள் அப்படிங்கிற மிஸ் கேட்குறாங்க. அப்போது மயில் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. நான் உடனே போய் அம்மா கிட்டே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம், சொல்கிறத கேளு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரேவதிக்கு கால் பண்ணுறாங்க. இந்த விஷயம் மட்டும் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவங்க உடஞ்சி போயிடுவாங்க. ஏன் ரேவதி இப்படி பண்ணுற, அந்த ராஜா ரொம்ப நல்லவர், அவரை புரிஞ்சுக்காம நீ இப்படி கிளம்புறியே, அவரோட கூட சேர்ந்து வாழ்வுன்னு பார்த்தா இப்படி அவரை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டியே ரேவதி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலையும் பார்த்தா வீட்டுக்கு வராங்க நம்ம ரேவதியும் கார்த்தியும். ஸோ இவங்கள பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகிடுது. அதில் நம்ம மயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகிறாரு. ஸோ கையில் கட்டு போட்டிருக்கிறத பார்த்து எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஒருத்தரும் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்களை முதல்ல உட்கார வைங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கையில் அடிபட்டிருக்கு. ஸோ எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியல. ஸோ அதை காட்டாமல் விட்டுட்டாங்க. மயில் பார்த்திங்கன்னா ரேவதி திரும்பி வந்ததில் தான் சந்தோஷம். அவங்க கையில் அடிபட்டிருக்கே அப்படின்றத அவர் ஒரு பொருளாகவே எடுத்துக்கல. இனிமே கார்த்திக்கும் ரேவதியும் கண்டிப்பாக சேர்ந்து வாழ போகிறாங்கப்பா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நம்ம மயில்.